வெல்கம் டு நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர். நம்ம பில்லிங் சாஃப்ட்வேரில் மல்டிபிள் மெத்தட் சேலிங் மெத்தட் இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு எப்படி இன்வாய்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறது, ஒன் டேப் ஆப்ஷனை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறதுங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ செட்டிங்ஸில் இன்வாய்ஸ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணால் ஜிஎஸ்டி மெத்தட் இருக்குது, டோக்கன் மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோக்கன் மெத்தடை சூஸ் பண்ணிட்டு டிஃபால்ட் செட்டிங்ஸ்னு செலக்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் நம்ம பேக் வந்தோன்னா ஒன் மோர் டைம் பேக் வரும். ஸோ நம்ம வந்து பிஓஎஸ் ஆப்ஷனில் போகிறோம். பிஓஎஸ் ஆப்ஷனில் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ இட்லி, தோசை இந்த மாதிரி நம்ம ஆர்டர் போடுறாங்க. ஸோ இட்லியே நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ எத்தனை ஒன்று கேட்குறாங்க, 2 செட்டு கேட்குறாங்க, ஒரு செட்டு தோசை கேட்குறாங்க அப்படி கொடுத்துட்டு ஜென்ரேட் பில்லு கொடுத்தோன்னா சேவ் ஆப்ஷன் வந்துடும். ஸோ சேவ் கொடுத்தோன்னா சேவ் உங்களுக்கு எவ்வளோன்னு காட்டும். பில்லு வேணும்னா பிரிண்ட்டு போட்டுக்கலாம், பில்லு வேணும்னா நியூஸில் கிளிக் பண்ணிக்கலாம். பில்லு வேணும்னா உள்ளே போயிட்டு ஸோ நம்ம டோக்கன் பில்னா எக்ஸாம்பிளுக்கு பில்லை சேஞ்ச் பண்ணால் டோக்கன் பில் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு போட்ட பில்லு வந்து டோக்கன் பில்லு. ஸோ செகண்ட் வந்து இந்த பில்லு நமக்கு சின்னதாக இருக்குது, வேணாம் கஸ்டமர் காப்பி கொடுக்கணும், ஸோ நம்ம காப்பி இல்லாமல் கஸ்டமர் கொடுக்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டி சேஞ்ச் பண்ணலாம். செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அங்கேயே இன்ஸ்டண்ட்டாக ஜிஎஸ்டி செட்டிங் பில் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி டிஃபால்ட்டு கொடுத்துட்டு பிரிண்ட்டு கொடுத்தா வந்த பிரிண்ட்டு உங்களுக்கு ரீப்ரிண்ட்டாக ஜிஎஸ்டியோட உங்களுக்கு கிளியராக வந்துடும். இது கஸ்டமர் காப்பியாக கொடுத்துக்கலாம். ஸோ டோக்கன் பில்லு நம்ம காப்பியாகவும் ஜிஎஸ்டி பில்லு கஸ்டமர் காப்பியாக இருக்கும். ஸோ ப்ரொஃபஷனல் பில்லாக நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ கஸ்டமர் பில்லோடைய நம்பரு, கஸ்டமரோட நேமு மென்ஷன் பண்ணியும் பண்ணலாம், இல்லை வாக்கின் கஸ்டமரும் பண்ணலாம். ஸோ 2 டைப் டிசைனும் பார்க்கவும் லுக்கும் பார்க்க ஈஸியாகவும் கஸ்டமருக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ நம்ம பில்லு இப்போ நியூஸில் கிளிக் பண்ணிட்டு எகெயின் நம்ம போகிறோம். நம்மளோட இது செட்டிங்ஸில் போய்ட்டு ஒன் டேப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன் டேப் ஆப்ஷன்னா இன்ஸ்டண்ட்டாக பிரிண்ட் போட முடியும். ஸோ ஒன் டேப் எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கூட்டமாக இருக்காங்க, இமிடியேட்டாக பில்லு போடணும்னா 1, 2, 3 செலக்ட் பண்ணிவிட்டு உடனே பிரிண்ட்டு போட முடியும். எகெயின் உங்களுக்கு வேணாலும் உடனே பிரிண்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பில்லு கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஜென்ரேட் பில்லு நீங்கள் எவ்வளோ வேகம் கொடுத்தாலும் உடனே ஸோ உங்களுக்கு பில்லு ரெடி ஆகிருக்கும். ஸோ பிரிண்ட் இமிடியேட்டாக போட்டுக்க முடியும். நமக்கு டோக்கன் பில்லு வேணாலும் அந்த மாதிரி போட்டுக்க முடியும். ஸோ இது இங்கே மாதிரி யூஸ் பண்ணணும்னா, இப்போ காஃபி வாங்குறாங்க ஒரு பேக்கரி ஷாப்பில், இல்லை இதெல்லாம் க்யூவில் நிற்கிறாங்கன்னா, ஸோ எத்தனை டோக்கன் வேணுமோ டோக்கன் போடுற மாதிரியே நீங்கள் சின்ன பில்லை போட்டு செலக்ட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பில்லு போட முடியும். ஸோ மல்டிபிள் டோக்கன் போடுறதாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெக்கார்ட் வைஸ்லேயும் ப்ராப்பராக வித் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கும். நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. இது எவ்வளோ காஸ்ட்டு அப்படிங்கிற டீட்டெயிலும், ஆஃபர் ஏதாவது வேணும்னாலும் கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்.